ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்கு வரைக்கும் உண்டான பலன்கள். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் நல்ல பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் கும்பம் ராசியில் இருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி மீனத்திற்கு இடம் பெறுகிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அயராது முயற்சியால் வெற்றி அடைவீர்கள். மனைவி மக்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய நகைகள் வாங்கி கொடுத்து மனைவியை அழகு பார்ப்பீர்கள். விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி உதவி செய்வார்கள். புதன் 9 மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரம் சீராக நடக்கும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்தி இப்பொழுது கிடைக்கும். சம்பள உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு மன மகிழ்ச்சியை தரும். சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் சரளமாக நடக்கும். ராகு 10ஆம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழிலில் நம்பி முதலீடு செய்யலாம். தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்துவீர்கள். கேது 4ஆம் இடத்தில் இருப்பதால் உறவினர்களிடம் சற்று எட்டியே இருப்பது நல்லது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதமாக முடியும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் சற்று வெளிப்போடு இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.